ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, விரக்தி, அகங்காரம், துக்கம், கோபம், குழப்பம், மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிகம் இடம் கொடுக்காதப்பா. நீ புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வந்து போகும். அவையாவும் உன் உள்ளத்தில் தங்காதபடி நீ பார்த்து கொள்ளு சாமி. முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம்தான் சாமி. உனது எதிர்காலத்தை பற்றி நீ யோசிப்பது தவறில்லைப்பா. ஆனால் நீ அதையே சிந்தித்துக்கிட்டு தற்போது உள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கி கொள்கிறப்பா. வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது சாமி. கலங்காதப்பா, எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோ. என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் உன் அப்பா அளிப்பேன். உனக்கே தெரியல சாமி, இது கைகூட வேண்டிய செயல்கள் எல்லாம் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் சாமி. நான் அதை நடத்தி கொடுக்குறேன்ப்பா. உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணை நிற்பேன் சாமி. என் வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையே இருக்கா இல்லையா? என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்பட சாமி. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்க போகிற. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் பாபா உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்த போகிற சாமி. அவர் காட்டும் வழியில் நீ நிச்சயம் பயணிப்ப. அது நிச்சயம் வெற்றி பாதையாக தான் இருக்கு சாமி. நீ எதை பற்றியுமே நீ கவலைப்படாத. ஏன் சாமி எல்லாத்துக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ தான் பாபா பாதத்தில் சரணடைஞ்சிட்டிய, பிறகு ஏன் கவலை? உனக்கு தான் உன் அப்பா இருக்காரே. உனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கியேன், நீ என்னை ஒரு நட பார்த்துட்டு போ. அந்த சாயின் தரிசனத்தை நீ பார்த்துட்டு போ. அதுதான் உனக்கு அற்புதத்தை நிகழ்த்தும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா சாமி? அதாவது சாயின் தரிசனமே நம்முடைய ஒழுக்கத்திலும் நடத்தையிலும் முழுமையான மாற்றத்தை கொண்டு வர வல்லது. நம்முடைய வாழ்க்கையில் மிச்சம் மீதி இருக்கிற பூர்வ ஜென்ம வினையெல்லாம் துடைக்கப்பட்டு இந்திரிய சுகங்களின் மீது விருப்பமின்மை படிப்படியாக படரும் சாமி. சாயினுடைய கிருபை மிகுந்த பார்வை உனக்கு பல ஜென்மங்களாக நாம் சேமித்த பாவங்களையெல்லாம் அழிச்சிடும் சாமி. அவருடைய பாதங்கள் அழியாத ஆனந்தத்தை நமக்கு அளிக்கும். நம்பிக்கையை மட்டும் நம்ம கைவிடக்கூடாது. இன்னும் ஆழமாக வேரூன்றி ஊனணும் சாமி. அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்க. உனக்கு வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியாப்பா? அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தா உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் நீ உணர்ந்திருக்கவே மாட்ட சாமி. வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் சுவை எப்படி இருக்குன்னு யோசித்துப்பாரு. நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும் சாமி. ஏன் சாமி, நீ நினச்சது எல்லாமே உன் கைக்கு கிடச்சிட்டா நீ அப்போ திருப்தி படுவியா? ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது சாமி. நீ உன் விருப்பங்கள், உன்னோட கனவு, உன்னுடைய ஆசையை, உன்னோட லட்சியத்தை என்று வாழ்ந்து வந்தா சுயநலமாக மட்டும்தான் நீ தனியாக இருப்ப சாமி. ஓசையே இருக்காது பற்றிய ஒரு இசைக்கருவி, அது போல இருப்ப சாமி. முதல்ல ஏன் இப்படி என்னை படுத்தீங்க என்று என்னிடம் முறையிடுவதை நிறுத்திக்கப்பா. உன்னுடைய நிறைய திறமைகள் இருக்கு, ஆனால் அதை செயல்படுத்த தான் உனக்கு தெரியல சாமி. வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்றுட்டு இருந்தா வாழ்க்கையில் நீ நின்று கொண்டே தான் இருப்ப சாமி. நேரங்கள் எல்லாம் நிமிடங்களாக போய்கொண்டே இருக்கும்பா. வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவை, தேவை இல்லாதது என்று முதல்ல நீ பட்டியலிட்டுக்கு சாமி. தேவையானதை மட்டும் முன்னே நிறுத்து. அதற்கான முக்கியத்துவத்தை கொடு சாமி. உனக்கு தேவைக்காக உனக்கு எது தேவையோ அதற்காக நீ உழைச்சி போராடு சாமி. நிச்சயம் எல்லா விஷயத்திலுமே நீ முக்கியமான ஆளா திகழ்வ. உன்னோடு தான் நான் இருக்கிறேனே. கவலைகளை எல்லாத்தையும் மறந்துடு. என்னை மட்டுமே நினச்சி என் மீதே உன்னுடைய மனத்தை வை.
நடக்க போவதை எல்லாத்தையும் ஒரு மன அமைதியுடன் அமைதியாக பார்த்து கொண்டிரு சாமி. வானமே இடிந்து உன் மீது விழுந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. உன்னை பாதுகாக்கத்தான் நான் இருக்கிறேன். நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் சாமி. நீ நல்ல எண்ணம் கொண்டவன். உனக்கு எந்த தீங்குமே கிடைக்காது, எந்த தீங்குமே நடக்கவும் நடக்காது சாமி.